கொடைக்கானல் மற்றும் உதகை செல்வதற்கு இ பாஸ் எடுப்பதற்கான நடைமுறை மிகவும் சுலபமானது என்றும் அதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை தடைபடவில்லை எனவும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சுப்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 126வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் பேசிய அவர், செல்போன் மூலமாகவே சுலபமாக இ பாஸை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பூங்காவின் நுழைவு கட்டணம் குறைப்பது குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதாவது இ பாஸ்னால் இந்த மக்கள் ஒன்னும் அந்த பயம் இருக்கு தேவையில்லை, ஒரு அச்சம் இருக்கு தேவையில்லை. இது ஒரு வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீங்க பார்த்துருக்கீங்களா இ பாஸ் எப்படி வாங்கிட்டு? ஒரு 5 நிமிஷத்துல அந்த நம்ம மொபைல்ல இருந்தா இ பாஸ் வாங்கலாம். இப்போ வரும்போது காலையில வரும்போது அந்த கல்லார் செக் போஸ்ட்ல 2 பேர் அந்த பைக்ல வந்திருந்தாங்க. சரி நாங்க இ பாஸ் எடுக்கலாம், அங்கே எடுத்து நம்ம ஸ்டாஃபும் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே எடுத்த மொபைல் போன்ல போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இ பாஸ். இந்த இ பாஸ் பொறுத்தவரையில இதை ஒரு அப்ரூவல் யாரும் அப்ரூவல் தேவை இல்லை. எந்த ஆபீஸ்க்கு ஒரு ஆபீஸ்க்கு போக தேவை இல்லை. நம்ம மொபைல் போன்ல இருந்த வீட்டுல அந்த கிளம்பும் போது அல்லது வீட்டுல அந்த கிளம்பட்டும், சரி நம்ம உதகைக்கு வீட்டுல அந்த கிளம்பட்டும், வழியில கூட ஏதோ ஒரு டீ சாப்பிடுறோம்னா அங்கே உட்காந்துட்டு உடனே அந்த இ பாஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதுல அந்த வண்டி நம்பர், என்னைக்கு போறோம், என்னைக்கு திரும்பி வரோம், எத்தனை பேர் இருக்கு, அந்த விவரங்கள் தான் கொடுக்கணும். அது வேற ஏதோ அலுவலகத்துல ஆபீஸ்ல போய் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை. அது நம்ம மொபைல்ல ஃபீட் பண்ணி தானாவே இ பாஸ் வருது. ஸோ அது ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பொது மக்களுக்கு இங்க டூரிஸ்ட் விசிட் பண்றாங்க, அவங்களுக்கு இ பாஸ்னால் ஒன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது, இ பாஸ்னால அங்க போக முடியாது அப்படி ஒன்னும் இல்லை. தாராளமா எப்படி வழக்கமா வரும் அதை வழக்க போல் ஊட்டிக்கு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். அதுக்கு தான் அந்த ஃபிளவர் ஷோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த இ பாஸ்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த மொபைல் போன்ல எந்த நம்ம ஹைகோர்ட் உத்தரவுப்படி அது நம்ம பண்ணிருக்கோம். ஆனால் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம நோக்கம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா இல்லை. எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவு போறாங்க அதை ஒரு நம்ம மொபைல்ல போட்டு அதை எடுக்கலாம்.